Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. என் பேர் ஸ்வர்ணமுகி ரகுபதி. நான் ஒரு பிஸ்னஸ் உமன். இன்றைக்கி CDA சென்னையில் உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு இன்வைட் பண்ணி விமென்ஸ் அச்சீவர் அவார்ட் கொடுத்துருக்காங்க. டெய்லியுமே பிஸ்னஸ் வேர்ல்டில் சேலஞ்சஸ் இருக்கும், லைஃப்லேயும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அதை தாண்டி நம்ம போராடி நிறைய விஷயம் பண்ணுவோம். வெளி உலகத்துக்கு சக்ஸஸ் தெரியுமே தவிர்த்து அதுக்கு உண்டான வழி தெரியாது. ஸோ இந்த அவார்டு கொடுத்து ஃபெலிசிட்டேட் பண்ணுற போது என்ன ஆகும்னா ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன், வேலிடேஷன் ஒரு பெரிய பூஸ்ட், ஒரு மோட்டிவேஷன். சரி, நம்ம பண்ணதுக்கெல்லாம் இது ஒரு அத்தாட்சி அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு தூண்டுது இந்த அவார்டு. வீட்டில் இருந்து சரி, இந்த சப்போர்ட்டுங்கிறது வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்குது. வீட்டிலேருந்து நான் இந்த பேட்ரியாக்கல் சிஸ்டம் நான் சொல்கிறது வெறும் மென் மட்டும் கிடையாது. நிறைய அதில் விமெனுமே அதில் பேட்ரியாக்கல் சிஸ்டம் தான். பட் எப்பயுமே நம்ம தப்புகளை தான் சொல்கிறோமே தவிர்த்து இப்போ நிறைய விமென் அச்சீவ் பண்ணுறாங்கங்கிறதுக்கு காரணமும் மென் தான். ஸோ நிறைய மாற்றங்கள் வருது. நிறைய மென் என்கரேஜ் பண்ணுறதுனால தான் விமனால் ஷைன் பண்ண முடியுது. அந்த மாதிரி இந்த மாற்றம் இன்னும் நிறைய வரணும். நம்ம வீட்டிலேருந்து அந்த சப்போர்ட் ஆரம்பிக்கணும், சொசைட்டிலேருந்து அந்த சப்போர்ட் ஆரம்பிக்கணும். பெண்களுக்கு நிறைய எபிலிட்டிஸ் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணால் போதும். அவங்க நல்லா என்ன சொல்கிறது, நல்ல பெரிய ஆளாயிட்டு நம்ம சொசைட்டிக்கு தான் இன்னும் நல்லது பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் என்னோட ஜெயிக்கிறதுக்கு காரணம், நான் எந்த ஒரு நோவையும் நான் எல்லா நோவையும் அலட்சியப்படுத்தியிருக்கேன். இது பண்ணக்கூடாதுன்னாக்கா ஏன் பண்ணக்கூடாது, இது கஷ்டமாக இருந்தாலும் நான் எப்படியாவது அதை ஃபிகர் அவுட் பண்ணுவேன். இதை எப்படி பண்ணுறதுன்னு யோசிப்பேன். நம்ம மைண்டு தீர்க்கமாக இதை பண்ணணும்னு நினச்சிட்டாலே அதுக்கு உண்டான ஹெல்ப் சேரும். அதுதான் இந்த யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கேருந்து நம்மளுக்கு தானாக அந்த ஹெல்ப்பு, அந்த சப்போர்ட்டு எல்லாமே ஏதோ ஒரு மிரக்கல் ரூபத்தில் வரும். நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்ருப்போம், அதுக்கு சொல்யூஷனாக ஒருத்தர் நிற்பார் முன்னாடி. ஸோ இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித்தின் அஸ். நம்மளுக்குள்ளே அந்த ட்ரைவ் இருந்தாக்கா, நீங்கள் ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ட்ரைவோட கான்ஃபிடெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மற்றது எப்படி நடக்குதுன்னு நீங்கள் மேஜிக்காக பார்ப்பீங்க. நீங்கள் இது நான் என்னோட வாழ்க்கை அனுபவத்தில் நான் சொல்கிறது, இது கண்டிப்பாக நடக்கும். விஷிங் ஆல் த விமென் வெரி வெரி ஹாப்பி விமென்ஸ் டே. என் பேர் பத்மா வெங்கட்ராமன். நான் இன்றைக்கி கொடுத்த அவார்டு இதுலேருந்து டிஃபென்ஸ் ஆஃபீஸ் அவங்களேருந்து கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சொசைட்டிக்கு அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அவங்க செலக்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. நான் பண்ணுறது ரொம்ப வருஷமாக நான் பண்ணினது தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்குற மாதிரி. அவங்களுக்கு மெடிக்கல் இது இல்லை, பட் சோஷியோ எக்கனாமிக் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணி அவங்க பிச்சை எடுக்காமல் இது பண்ணாமல் ஒரு தொழில் பண்ணி அவங்களும் ஒரு ரெஸ்பெக்டபிள் இதுவாக இருக்கணும்ட்டு அதில் அவங்கள பெயிண்டிங் பண்ண வச்சோம். நானும் என்னோடய ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தேன். அப்போ இப்போ அவங்களோட பெயிண்டிங் ஆல் ஓவர் த வேர்ல்டு போகிறது. அது ஏதோ சிம்பத்திக்காக வாங்கலை, அந்த பெயிண்டிங் அந்த அளவுக்கு அவங்களால முன்னேறி வர முடிஞ்சது. அந்த மாதிரிலாம் அதை அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதே மாதிரி விமனுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது கொடுக்கணும். அந்த மாதிரி நான் இப்போ பிரசிடென்ட் ஆஃப் விமென்ஸ் இந்தியன் அசோசியேஷன், அதில் மகளிருக்காகவும் குழந்தைகளுக்காகவும் அவங்க எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம அவங்கள தேடி பார்த்து எடுத்துன்னு வந்து அவங்கள ஹெல்ப் பண்ணணும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு விமன் குரூப் இருக்காங்க, அந்த மாதிரி இண்டிஜினியஸ் விமன், இந்த இருளர் சமுதாயத்தில் அந்த மாதிரி அவங்க எல்லாரும் அப்படியே சமுதாயத்தை விட்டு எவ்வளவு நமக்கு டெவலப்மெண்ட் இருந்தாலும் அவங்கள போய் ரீச் அவுட் ஆகலை. அதனால் ரீச் அவுட் ப்ரோக்ராம்னு ஒன்று வச்சு அவங்கள இதுக்குள்ளே கொண்டு வரணும். அவங்களுக்கும் நம்ம என்னென்னலாம் நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் என்னெல்லாம் இது இருக்கோ அவங்க வரைக்கும் போய் அதை அடையணுங்கிறதுக்காக ஒரு குரூப்பாக வேலை பண்ணணும். மகளிர் எல்லோரும் தனக்குள்ளே இருக்கிற ஒரு மகத்துவத்தை புரிஞ்சுட்டு அதை வெளியில் கொண்டு வரத்துக்கு பாடுபடணும். என்னால் முடியாது அப்படிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. அது யாரோ உதவி பண்ணுவாங்கிறத விட எனக்கு நான் என்ன உதவி பண்ண முடியும், எப்படி கொண்டு வர முடியுங்கிறத ஸ்ட்ரென்த் அப்போ தான் நல்லா வளரும். I'm grateful that today I'm honored with the Women Achiever Award from the Controller of Defence Accounts Chennai, and I'm happy to receive the award. So I wanted to tell all the females that there are obstacles in your career path, but you need to do your work sincerely, and you need to do the hard work. Definitely you can improve your career. In the Women's Day when every year we are celebrating the Women's Day, it is all the women should realize that they have the potential, but only thing is that you need to make the environment
to excel your talents. So if you do that sincerely, definitely you can achieve whatever you want. International Women's Day 2025 விமன் அச்சீவர் அவார்ட் கொடுத்து எங்களை ஹானர் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் a great honor. இந்த மகளிர் தினத்துக்குன்னு இல்லை, ஸோ பொதுவாக ஒரு குடும்பத்தோடைய ஆணி வேருங்கிறது அப்படி அந்த வீட்டில் இருக்க லேடி தான். ஸோ அவங்க அவங்களுடைய ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். அப்போ தான் அவங்களால மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ நிறைய விமன் அவங்களுடைய ஹெல்த்தை நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. மற்றவங்கள பார்த்துக்கிறதுலேயே அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்குது. பட் அவங்களுக்காக டைம் எடுத்து அவங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதோ, மெடிக்கல் செக்கப்ஸ் பண்ணிக்கிறதோ, அவங்களுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மோஸ்ட்லி இந்த புற்றுநோய் இதெல்லாம் வர்றதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா மன அழுத்தம் தான். ஸோ அந்த மாதிரி மன அழுத்தம் வராமல் நம்ம எல்லாத்தையும் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் நமக்கு கிடைக்குது, நம்மளால் ஒருத்தவங்க கிட்ட எல்லாத்தையும் ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்ண முடியுது அப்படின்னாலே இந்த மன அழுத்தமெல்லாம் நிறையவே குறையும். மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இந்த காலத்தில் இருக்க விமென்க்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, எல்லாருமே கரியர் தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டுன்னு ஃபேமிலி லைஃப்பை விட்டுடுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபேமிலி லைஃப்பில் நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் கரியர்லேயும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டு பேலன்ஸ் தி ஒர்க் லைஃப் டுகெதர். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் ஒரு உங்களுடைய கரியரில் நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு லாயராக இருக்கலாம், ஒரு இன்ஜினியராக இருக்கலாம். அது எல்லாத்துக்குமே நீங்கள் இல்லைன்னா ஒரு சப்ஸ்டிடியூட் கிடைப்பாங்க. ஆனால் ஒரு அம்மாவாகவோ, ஒரு தாயாகவோ, ஒரு மகளாகவோ, மனைவியாகவோ உங்களுக்கு சப்ஸ்டிடியூட் கிடையவே கிடையாது. ஸோ அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணி அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஹாப்பி விமென்ஸ் டே.